பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது. அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில். ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம். இல்லை, நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சிட்டிங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஐ மீன் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி. அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலையும். ஸோ அதனால அது யூஸ் பண்ணிட்டோம். சார் சார் இங்கே அண்ணாதுரை, அண்ணாமலை ஒரு நிமிஷம் மைக் வரும். வந்தோடனே சொல்லுங்க. சார் இங்கே